ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி என்ன காண்பித்து கொடுக்கிறது என்று சொன்னால், பெரோயா பட்டணத்தார் வசனத்தை மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டார்களாம். வசனத்தை மனோவாஞ்சை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்களாம். இன்னைக்கு நற்குணசாலிகளாய் காணப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், பெரோயா பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே பட்டணத்தை உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். தினந்தோறும் வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து வேதத்தை ஆராய்ச்சி செய்து அந்த படித்து வாசித்து தியானம் செய்த வார்த்தைகளை அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்படுத்தி செயல்படுத்துவோம் என்று சொன்னால் வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாய் சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையானது மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் நமக்கு அழகாக காண்பித்து கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் அநேக முறை வேதத்தை வாசித்திருக்கலாம். இந்த பெரோயா பட்டணத்தாருக்குள்ள இருக்கிற ரகசியம் என்ன என்று சொன்னால், வசனத்தை மனோவாஞ்சியாக ஏற்றுக்கொள்ளணும். அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார்கள், அன்பான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார்கள், தேற்றுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார். என்ன வார்த்தையாக இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் டெய்லி வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்று சொன்னால் இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இது ஜோடி ஜோடியாய் கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கொன்றும் அங்கொன்றுமாய் கொடுக்கப்பட்டிருக்குது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பழக்கம் நமக்கு காணப்பட வேண்டும். இன்னைக்கு வேதத்தை அநேகர் கடமைக்கென்று வாசிக்கிறார்கள். அநேகர் வாரத்துக்கு ஒரு முறை தான் பரிசுத்த வேதாகமத்தை தொடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுவதற்கு நிச்சயமாகவே நாம் வேதத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து இருதய பலகையில் எழுதி கொண்டு தினந்தோறும் நாவினால் அறிக்கை செய்து வேத வார்த்தையில் இருக்கிற மகத்துவங்கள் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு ஒரு வாஞ்சை வேணும். என்ன வாஞ்சை? வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை வேணும். வசனத்தில் வாஞ்சை மட்டும் இருந்தால் போதாது, இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். வார்த்தை ஆராய்ச்சி இருக்கு, அதிகார ஆராய்ச்சி இருக்கிறது. ஒரு மனிதர்களை குறித்து சரித்திரங்களை குறித்து ஆராய்ச்சிகள் இருக்கிறது. அப்போ வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற அனுபவத்துக்கு நேராய் வர வேண்டும். ஏதோ கடமைக்கென்று வாசித்துட்டு போகக்கூடாது, இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேத வாய்ப்புகளை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்கள் நற்குணசாலிகளாய் உங்கள் குடும்பங்களில், உங்கள் சபைகளில், தேசத்தில் நற்குணத்தை வெளிப்படுத்தி கர்த்தரின் நாமத்தை இந்த பூமியில் மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாள் முழுக்க கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சை உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால நற்குணசாலிகளாக காணப்பட்டது போல நாங்களும் ஆண்டவர் தினந்தோறும் வேதத்தை படித்து நேசித்து வாசித்து ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.